தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். உரைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கின்றோம். இன்றைய தலைப்பு டிமிக்கி கொடுத்த செந்தில் பாலாஜி மற்றும் அவர் தம்பி அசோக்குமார் திமுக ஆட்சி என்ற நினைப்பில் அவர்கள் இது போன்ற தலைமறைவு நாடகம் ஆடிக்கொண்டிருக்கின்றார்களா என்பதை பற்றி தான் பேசிக் கொண்டிருக்கிறோம். இன்றைய சிறப்பு விருந்தினராக அரசியல் விமர்சகர் ரவிசங்கர் வந்திருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். அதே போல் அரசியல் விமர்சகர் ஜெயக்கண்ணன் வந்திருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். உங்கள்கிட்ட தான் துவங்கலான்ட்டு இருக்கேன்ப்பா. இப்போ எனக்கு தெரிந்த செந்தில் பாலாஜி ஆளுங்கட்சியாக இருக்கும்போதும் தேடப்படுறார், எதிர்கட்சியாக இருக்கும்போது தேடப்படுறார். அது தொடர்ந்து ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுது. கடந்த ஆட்சி காலத்தில் கூட பார்த்தீங்கன்னா அவர் சிறைச்சாலைகளாக செல்லக்கூடிய சூழ்நிலை. அப்பொழுதும் இது மாதிரி வழக்கமாக தேடி அவர் போலீஸ் இதோ கண்டுபிடிச்சோம்லாம் சொல்லி வேறு வழி இல்லாமல் நீதிமன்றத்தோட அனுமதியெல்லாம் பெற்று அரெஸ்ட் பண்ணக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. சரி, இப்போவும் வழக்கம் போல் தேடுறாங்க, லுக் அவுட் நோட்டீஸும் கொடுத்தாச்சு, இருந்தாலும் அவரை கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்கிறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க சார்? செந்தில் பாலாஜி அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த கேஸில் பழைய கேஸ்லேயும் ஒரு ஓடி ஒழியவில்லை. இந்த இதில் தான் இப்போ அப்ஸ்காண்ட் ஆயிருக்கார் செந்தில் பாலாஜி. ஏன்னா அசோக் பாலாஜின்னா அது வேறு விஷயம். அவரது பழைய இதுலேயும் அவர் அப்ஸ்காண்டர், இப்பையும் அப்ஸ்காண்ட் ஆகிட்டார். செந்தில் பாலாஜி ஆக்சுவலி அந்த கேஸ் எல்லாருக்கும் அதனால் டீட்டெயிலாக போக போகிறதில்ல. 2011-15 வருஷம் நடந்த ஒரு கேஸு. அதில் டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டில் கண்டக்டர்ஸ், டிரைவர்ஸ் இவங்கெல்லாம் அப்பாயின்ட் பண்ணுறதுக்கு பணம் வாங்கினாங்க அப்படின்னு ஒரு கேஸ். அப்போ 2011-15 ஏடிஎம்கே ஆட்சி. அப்போ இவர் அதில் மினிஸ்டராக இருந்தார். அப்போ நடந்த ஒரு கேஸ் 10 வருஷம் ஆயிட்டு 2023 அப்போ தான் இவருக்கு இடி சம்மன் அதுக்கு எல்லாம் வருது. அந்த சமயத்தில் அதுக்கப்புறம் அதையும் தாண்டி அப்பையும் இவர் இது பண்ண முடியல. இவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்தது, இது பண்ணார், படுத்தார், எல்லாம் ஆச்சு. தென் செப்டம்பர் மாதம் கோர்ட்டு சொல்லி இவரை அரெஸ்ட் பண்ணி 463 நாள் இருந்தார், ஜெயிலில் இருந்தார் இவர். அதுக்கப்புறம் மறுபடியும் தனியார் ஹோட்டல் டிஃபன் சாப்பிட்டு. ஆமாம். அண்ட் நாட் ஓன்லி தட், மினிஸ்டர் போஸ்ட் அதை இவங்க எடுக்கலை. திமுக கழகம் இவங்க என்ன காரணமோ தெரியாது, அவருக்கு எடுக்கவில்லை. ஆனால் ஒரு போர்ட்ஃபோலியோவும் கிடையாது. மினிஸ்டர் வித்தவுட் போர்ட்ஃபோலியோ, இது ரொம்ப எனக்கு ஒரு ஜீரணிக்க முடியவில்லை. அதாவது ஓகே, அரெஸ்ட் பண்ணியாச்சு, எதற்காக அவருக்கு மினிஸ்டர் வித்தவுட் போர்ட்ஃபோலியோ அப்படின்னு ஒன்று கொடுக்கணும்? இது மக்கள் கேட்பாங்க இந்த கேள்வியை. என்னப்பா அப்படி என்ன ஒரு முக்கியத்துவம் அவருக்கு கொடுக்க வேண்டும் அப்படின்னு. சரி, அதையும் தாண்டி வரும்பொழுது இவருக்கு என்ன பண்ணாங்க, சுப்ரீம் கோர்ட் இவர் பெயில் கேட்டார். பெயில் கேட்டோன்னே பெயிலும் கொடுத்தாங்க. செப்டம்பர் 2025 என்னமோ பெயில் கொடுத்தாங்க. அதுக்கு உடனே இவர் என்ன பண்ணார், ஒரு 3-4 மாதத்தில், மார்ச் அடுத்த வருஷம் மார்ச் மாதத்தில் திரும்பி மினிஸ்டராக இவர் பதவியேற்றுக் கொண்டார். உடனே சுப்ரீம் கோர்ட் எங்களுக்கு தெரியாது, நீங்கள் தவறான காரியம் புரியுறீங்க, அதாவது உங்களுடைய இன்டென்ஷனே சரியில்லை, பெயில் கொடுங்க சொன்னது. அதை பெயிலை வாங்கினதுக்கப்புறம் மறுபடியும் மினிஸ்டராக போனீங்கன்னால் மினிஸ்டர் மந்திரின்னு பதவியை வைத்துக்கொண்டு நீங்கள் சாட்சியெல்லாம் கலைப்பதற்கு எல்லா விதமான வாய்ப்பும் உண்டு. அதனால் கண்டிப்பாக மினிஸ்டராக நீங்கள் இருக்கக்கூடாது, ரிசைன் பண்ணுங்கள். இல்லை என்றால் நாங்கள் யோசிக்க வேண்டியிருக்கும், உங்களுக்கு பெயில் கொடுத்தது சரியா இல்லை அதை கேன்சல் பண்ணணுமா அப்படின்னு யோசிக்க வேண்டியிருக்கும்னா உடனே ஒரு ரிசைன் பண்ணிட்டார். இது முடிஞ்சு போச்சு. அப்புறம் எலெக்ஷன் தோற்றுட்டாங்க. இப்போது இந்த கேஸு இப்போ என்ன ஆயிடுத்து, ஜூன் மாதம் இளையராஜான கிருஷ்ணகிரி எலெக்ஷன்லாம் வந்துடுது. டிவிகே வித் தி சப்போர்ட் ஆஃப் தி அலையன்ஸ் பார்ட்னர்ஸ் ஆர் ஏற்கனவே அலையன்ஸ் பார்ட்னர்ஸ் ஏற்கனவே டிஎம்கேல இருந்தவங்க, அதில் இப்போ ஆட்சிக்கு வந்தாச்சு. அதில் ஊத்தங்கரை, கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஊத்தங்கரை அப்படிங்கிற இதில் அசம்பிளி கான்ஸ்டிடியூவன்சி எம்எல்ஏ இளையராஜா, அவரை இவங்க இந்த கேஸ் அதான் செந்தில் பாலாஜி அண்ட் அவருடைய பிரதர் அசோக் பாலாஜி அவரை அப்ரோச் பண்ணிருக்காங்க. அவருக்கு இவங்க அந்த எம்எல்ஏவே சொல்லியிருக்கார், 35 கோடி ரூபாய் எனக்கு இவங்க
வேறொரு ஆள் மூலம் கொடுக்குறாங்க. அந்த யார் ஆள் அப்படின்னா யூடியூபர்னு திருநாவுக்கரசு, அப்புறம் அவரை சார்ந்த நரேஷ், கார்த்திக், தியாகராஜன், அது இது 9 பேருக்கு மேலே அரெஸ்ட் பண்ணியாச்சு, இன்க்ளூடிங் தட் திருநாவுக்கரசு. அவர் ஐடிபிஎஸ்னு ஏதோ ஒரு இதை வச்சு பண்ணுறார். 35 கோடி ரூபாய் எனக்கு ஆஃபர் பண்ணாங்க. அதாவது சபாநாயகர் ஜெயசெடி பிரபாகரன் அவருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் நாங்கள் திமுக கழகம் கொண்டு வர போகிறோம். அதில் உங்கள் கொறடா உங்களுக்கு விப்பு இஷ்யூ பண்ணிருப்பார். இருந்தாலும் அதை மீறி இவருக்கு நோ கான்ஃபிடன்ஸ் மோஷனில் எங்களுக்கு சப்போர்ட்டாக ஆர் அகெயின்ஸ்ட் சபாநாயகர் நீங்கள் போடணும்னு சொல்லி 35 கோடி ரூபாய் ஆஃபர் பண்ணாங்க. நான் ஒத்துக்கலை அப்படின்னு ஒன்று மிரட்டினாங்க. உங்கள் ஃபேமிலி எல்லாருக்குமே ப்ராப்ளம் வரும், அதனால் யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் பேப்பர்லேயே வந்த செய்தி. இதை வந்து அவர் சொல்லியிருக்கார். இதை பேஸ் பண்ணி அதில் இவங்க சொல்கிறாங்க பேக்ரவுண்டில் செந்தில்குமார், செந்தில் பாலாஜி ஆஸ் வெல் அஸ் இவர் இன்வால்வ்டு அசோக் பாலாஜிக்கு ஜூலை 1ஆம் தேதி வாக்கில். இப்போ செந்தில் பாலாஜி பற்றி நீங்கள் கேட்ட செகண்ட் ரவுண்டில் போயிடலாம். ஓகே சார் ஜெயகன் சார், இப்போ வந்து தொடர்ந்து வந்து செந்தில் பாலாஜி குறிவைக்கப்படுகிறார். காரணம் என்னன்னா திமுகவோட எல்லா வகையிலும் உதவக்கூடிய ஒரு நபர். எந்த கட்சியை செஞ்சாலும் அந்த கட்சிக்கு வந்து அவர் வந்து எல்லா வகையிலும் உதவக்கூடிய நபராக இருப்பார். இவர் தியாக தலைவர்னே வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து அவருக்கு பட்டமே சூட்டியிருக்காரு. ஸோ தொடர்ந்து வந்து குறிவைக்கப்படுகிறார் செந்தில் பாலாஜி. அவருக்கு என்ன காரணம்னா அவர் இருக்கிற கட்சியை வந்து பவர்ஃபுல்லாக வச்சுருப்பார். அவர் ஏரியாவில் வந்து எப்படின்னா அவர் ஜெயிச்சிருவார். தாமோட்டில் சுற்றி இருக்கவங்க எல்லாத்தையும் ஜெயிக்க வச்சிருவார். கட்சிக்கும் என்னெல்லாம் தேவையோ அதை செஞ்சுக்கிட்டே இருப்பார். ஸோ அவரை முடக்கிட்டானா அந்த கட்சியை முடங்கிடும் அப்படின்ற ஒரு கற்பனை வந்து எல்லாருக்கிட்டையும் இருக்குது. நீங்கள் எப்படி இந்த விஷயத்தை பார்க்குறீங்க? இல்லை, நீங்கள் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி கற்பனை இல்லாத உண்மை தான். இல்லை, மற்றவங்க கற்பனை வச்சுருக்காங்க, அவங்க கற்பனையாக வச்சுக்கலாம். ஆனால் ஒரு சில, அதாவது அரசியல்வாதிகளை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து அந்த மாதிரி டீப்பாக நான் போக விரும்பல. அதில் ஒரு கட்சிக்கென்று ஒரு தலைவர் இருக்கிறார், 2ஆம் கட்ட தலைவர்கள். அந்தந்த பகுதிகளுக்குன்னு பார்த்திங்கன்னா அதை உயிரோட்டத்தோடு வைத்திருக்கக்கூடிய தலைவர்கள் இருக்கிறார். ஒரு சிலர் பதவிக்கு வருவாங்க, பதவி முடிஞ்ச உடனே அடுத்த ஆட்சிக்கு வரும்போது போயிடுறாங்க, அதெல்லாம். ஆனாலும் கூட நீங்கள் சொல்லுவது போல் திரு செந்தில் பாலாஜியை பொறுத்தவரை அவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து வந்திருந்தாலும் கூட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த மைய நீரோட்டத்தில் இணைந்து தலைமைக்கு, அரசியல்வாதிகளை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா அந்த கட்சிக்கு நீங்கள் சொன்ன மாதிரி கட்சிக்குரிய தலைமைக்கு சரியான நபராக செயல்படக்கூடியவராக, அங்கே இருக்கக்கூடிய தொண்டர்களை அரவணைத்து செல்பவராக, இன்னும் சொல்ல போனால் அடிமட்ட தொண்டர்களின் தேவைகளை நிறைவேற்றக்கூடிய தலைவராக ஒரு சிலர் தான் இருப்பாங்க. அது வந்து ஒரு செந்தில் பாலாஜியை பொறுத்தவரை இதுவரை அது நம்ம அதில் வந்து எதிர்மறை கருத்துக்களுக்கு வாய்ப்பில்லை. ஆனால் அண்ணன் சொல்லக்கூடிய அந்த கருத்துக்கள் இருக்குது பார்த்தீங்களா, கடந்த ஆட்சியில் அவர் மீது வைக்கப்பட்ட இந்த குற்றச்சாட்டுகள் ஏற்கனவே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தபோது போக்குவரத்து ஊழியர்களுக்கான வேலை தொடர்பாக பணம் பெற்று அது வேலையை வாங்கி தரல, உச்சநீதிமன்றத்தினுடைய போய் நான் பணம் கொடுத்துறேன்னு சொன்னதுனால வரக்கூடிய பிரச்சனைகள் அது தொடர்ந்து நடந்தது. அவர் அமைச்சராக நீண்ட காலம் இல்லை. அதன் பிறகு ஆட்சி பொறுப்பேற்றதுக்கு பிறகும் உச்சநீதிமன்றத்தின் கண்டனத்தின் காரணமாக ஆட்சி பொறுப்பு. இதையெல்லாம் வழக்கமான நடைமுறை சட்டமுறை. அவர் கேட்ட அண்ணன் இன்னொரு கேள்வி கேட்டார். அவர் போர்ட்ஃபோலியோ இல்லாத அமைச்சராக இருந்தார், அதற்கு சட்டத்தில் இடம் இருக்கிறது. ஆளுநராக இருந்தாலும் கூட அண்ணன் சொல்றது எல்லாமே மரபு சார்ந்ததை தவிர சட்டப்படி ஒரு அமைச்சரை வந்து அதான் இருந்தார். அதனால நான் என்ன சார், அவர் உடல்நிலை காரணமாக இருந்தார். உங்களுக்கே நல்லா தெரியும், டெல்லி முதலமைச்சராக இருந்தவர் அரவிந்த் கெஜ்ரிவால் கூட பார்த்தீங்கன்னா சிறையில் இருந்தே ஆட்சி சக்கரத்தை சுழற்றி கொண்டிருந்தார் என்பது உண்மை. அது வந்துலாம் உங்களுக்கு அரசியலமைப்பு சட்டத்தில் வகிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சில பிரிவுகளின் கீழ் அது தொடர முடியும். அது ஒரு பக்கம். இந்த ஆட்சி வந்தது பிறகு இந்த குறிப்பிட்ட பிரச்சனை, அதாவது ஒரு குழப்பமான புகார், ஒரு குழப்பமான முதல் தகவல் அறிக்கை, அதில் வந்து செந்தில் பாலாஜி அவருடைய சகோதரரை இணைத்து சொல்லப்படுகின்ற அந்த செய்திகள் அனைத்தும் உண்மையாங்கிறது உங்களுக்கு மக்களுக்கே தெரியும். அதாவது எந்த வாக்கெடுப்பு உங்களுக்கு தெரியும், ஆட்சி வந்து 108 எம்எல்ஏக்களோடு குறிப்பாக 107 எம்எல்ஏ, அந்த எம்எல்ஏக்கள் வந்து அது தொடர்பாக நிறைய பேசியிருக்கோம். ஆட்சி பொறுப்பேற்றும் போது ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட்டாக மற்ற உங்களுக்கு கூட்டணி கட்சிகள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் வெற்றி பெற்றவர்கள் ஆதரவு கொடுத்து இன்றைக்கி ஆட்சி நடைபெறுகிறது. அவர்களும் அமைச்சரவையில் கூட பங்கேற்றிருக்கிறார். இது வந்து உங்களுக்கு தொடர்ச்சியான நடைமுறை. ஆனாலும் நம்பிக்கை வாக்கெடுப்பு என்று நடந்தது இல்லையா, ஆட்சிக்கு தேவையான அந்த ஆதரவான முறையில் நம்பிக்கை வாக்கெடுப்பு, அதை கூட சபாநாயகர் தான் நடத்துகிறார். அடுத்ததாக இப்போ சபாநாயகர் மீது ஏதேனும் தீர்மானம் கொண்டு வரப்பட்டிருக்கிறதா இந்த 2 மாத காலத்தில்? சபாநாயகர் மீது
தனியாக உங்களுக்கு வந்து எங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு சபாநாயகர் மீது கொண்டு வரப்பட்டிருந்தால் இவர்கள் சொல்லுவது போல ஒரு லாஜிக்கலாக சரியான நடைமுறை கூட இருக்கும். சபாநாயகர் மீது அப்படி ஒரு குற்றச்சாட்டே வரல. இன்னொன்று, சபாநாயகர் மீது தீர்மானங்கள் எதுவும் நிறைவேற்றப்படவில்லை. பேருக்கு ஒரு அதாவது வார்த்தைக்கு கூட யாரும் இன்னும் சொல்லலையே. நாங்கள் வந்து இப்போ ஜேசிடி பிரபாகர் அவர் சபாநாயகர் இருக்கார், அவருடைய செயல்பாடுகள் மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்பதால் நாங்கள் வந்து நம்பிக்கை வாக்கெடுப்போ நம்பிக்கை இல்லா தீர்மானமோ கொண்டு வருகிறோம் அப்படிங்கிற செய்தியை திராவிட முன்னேற்ற கழகமோ மற்ற கட்சிகளோ சொல்லி இருந்தால் இது போன்ற வாதத்திற்கோ நம்முடைய விவாதத்திற்கோ வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நடந்தது என்ன? செந்தில் பாலாஜிக்கு அங்கே இருக்கார், இந்த ஊத்தங்கர எம்எல்ஏ, நான் என்ன சொல்கிறேன், ஒரு 107 எம்எல்ஏ இருக்கிறாங்க, திரு முதலமைச்சர் விஜய் உட்பட. ஒரு எம்எல்ஏவை வந்து எந்த எம்எல்ஏ வேணாலும் அவர் வந்து கொண்டு போலாங்கிறப்ப அந்த எம்எல்ஏவுக்கு 35 கோடி ரூபாய் நிர்ணயிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும்போது அவர் வந்து ஊத்தங்கர எம்எல்ஏ இளையராஜாவை தான் அணுக வேண்டுமா? நேற்று கூட தூத்துக்குடி எம்எல்ஏ வர சொல்லியிருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன், இதையெல்லாம் பார்க்கின்ற பொழுது நீங்களே சொன்னது போல திரு செந்தில் பாலாஜியை குறிவைத்து திராவிட முன்னேற்ற கழகத்தை முடக்குவதற்கான ஒரு காரணியாக பயன்படுத்த முடியுமா என்பதற்கான ஒரு செயல்பாடுகளை தவிர இது முழுக்க முழுக்க தமிழக வெற்றி கழகம் அவர்கள் செய்கின்ற செயலை கூட ஒரு நான் என்ன சொல்கிறேன், முறைப்படியாக அவர் குற்றச்சாட்டுகளோட அரசியல் பழிவாங்கல் கூட செய்வாங்க எல்லா ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு. அதில் கூட ஒரு நேர்மை இல்லை என்பது என்னுடைய கருத்து. சார், இப்போது சார் சொல்கிற மாதிரி ஒரு எம்எல்ஏ 2 எம்எல்ஏ தான் பேரம் பேசியிருக்காங்க அப்படின்னா இதை வைத்து ஒன்றும் ஆட்சியை கவிழ்த்து விட முடியாது. ஒரு பேர் 2 பேரை வச்சு என்ன பாதிப்பு வந்துடும்? பெருசாக ஒன்றும் பாதிப்பு நீங்கள் சபாநாயகரை ஒரு வேளை மாற்றிட்டா கூட இருக்கிற காலம் வரைக்கும் துணை சபாநாயகர் கூட இருக்கலாம். இல்லை, குறைஞ்சபட்சம் 20 பேராவது பேசியிருக்கணும். பட் அது மாதிரிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லலை. இது ஒரு புனையப்பட்ட வழக்கு வந்து. ஏன்னா கரூர் ஒரு சம்பவம், அந்த துயர சம்பவம் வந்து இவங்களை வந்து எதையாவது நம்ம வந்து செந்தில் பாலாஜி மேலே குற்றம் சுமத்தி அதை வந்து அதை பழிவாங்குதலாக இருக்க வேண்டும் அப்படின்றதுனால தான் இதெல்லாம் செயல்படுறாங்கன்ட்டு திமுகவினர் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா செந்தில் பாலாஜி கார்னர் பண்ணணும் அப்படின்ற நிகழ்வை பார்க்குறேன். நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? சார், இதில் கரூர் அதை நீங்கள் சொன்னா அதை கொண்டு வரீங்க. கரூரில் எஸ்ஐடி சொல்லிட்டாங்க. அந்த எஸ்ஐடி ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் இதை வச்சு கரூரில் என்ன நடந்தது, ஆக்சுவலி டிவிகே மேலே ப்ராப்ளமா, விஜய் மேலே ப்ராப்ளமா, இல்லை டிஎம்கே இந்த மினிஸ்டர்ஸையும் யாராவது இன்வால்வ்டா, இவங்க உள்ளே பூந்து வாண்டனாக பண்ணிருக்காங்களா தெரியாது. இன்னி வரைக்கும் ஒன்றுமே தெரியாது. அதனால் இவர் இப்போ விஜய் கரூருக்கு போகிறேன் அப்படிங்கிறச்ச உடனே டிஎம்கே சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்க. விஜயும் ஆதவ் அர்ஜுனாவும் கரூரில் மக்கள்கிட்ட பேசி மக்கள் மனதை மாற்றி விடுவார்கள், இவர் அங்கே போக சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. என்ன பயங்க, மக்கள் மனதை என்ன மாற்ற முடியும்? ஓகேவா? அந்த மாதிரி ஒன்று நடக்கவே இல்லைங்கிறச்ச மக்கள் மாதிரி இந்த டிஎம்கேக்கு அகேன்ஸ்டாக சொல்லுவாங்களா? எனக்கு தெரியவில்லை. சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிட்டாங்க, முடியாது, நீங்கள் இந்த மாதிரி ஒரு சிஎம்மை நீங்கள் போகக்கூடாதெல்லாம் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. டிஎம்கேவும் அந்த இதை வந்து விட்ரா பண்ணிட்டாங்க. இப்போ செந்தில் பாலாஜி இந்த இதில் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஜூலை மாதம் எஃப்ஐஆர் அசோக் பாலாஜி இன்வால்வ் பண்ணிருக்காங்க. ஆனால் அசோக் பாலாஜி என்ன சொல்லியிருக்கார், அந்த எஃப்ஐஆரில் நான் தான் டைரெக்டாக இல்லை யார் மூலமாவது நான் தான் பேசினேன் அந்த ஊத்தங்கர எம்எல்ஏ அப்படின்னு எஃப்ஐஆரில் போடவில்லை. இவ்வளோ பணம் கொடுப்பதற்கு நான் தான் ஏற்பாடு செய்தேன் அப்படின்னு போடவில்லை. எந்த ஒரு விட்னஸும் என்னை பற்றி பேசவில்லை. அப்படி இருக்கும்பொழுது என்னை எப்படி அந்த மாதிரி கொண்டு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஆன்டிசிபேட்டரி பெயில் வேணுங்கிறாரு செந்தில் பாலாஜி. இப்போ இவர் வந்து ரொம்ப அழகாக சொன்னார், என்னங்க ஒரு எம்எல்ஏ 2 எம்எல்ஏ வைத்துக்கொண்டு என்ன பண்ண போகிறேங்க? அந்த ஜேசிடி பிரபாகரன் சபாநாயகர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர போகிறோம் அப்படின்னு எங்கேயாவது சொன்னோமா? எதுவுமே இல்லைங்க. அப்போ எப்படி இந்த மாதிரி பேச்சு வந்தது? எங்களை பொறுத்தவரை இது புனையப்பட்ட ஒரு வழக்கு அப்படின்னு இவர் சொல்கிறார். டிவிக்கே தேவையில்லாமல் டிஎம்கே இந்த மாதிரி பண்ணுறாங்க. என்னுடைய கேள்வி, செந்தில் பாலாஜி நீங்கள் மினிஸ்டராக இருந்தீங்க, பழுத்த அரசியல்வாதி, அந்த அளவுக்கு எல்லாம் தெரியும். உங்களை பொறுத்தவரைக்கும் இவர் சாரே சொன்ன மாதிரி டிஎம்கே அந்த அளவுக்கு செந்தில் பாலாஜி மேலே நம்பிக்கை இருக்குது. எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் ரொம்ப லாயலாக இருந்து எல்லாம் பண்ணுவார். அப்படி இருக்கும்பொழுது சார் கேட்குற இந்த கேள்வி நீங்கள் கேட்க மாட்டீங்களா? செந்தில் பாலாஜி ஆகட்டும், அசோக் பாலாஜி ஆகட்டும், எதற்காக ஓடிவிட்டீர்கள்? எங்கே போய்விட்டீர்கள்? எதற்காக அப்ஸ்காண்ட் ஆனீர்கள்? தட் இஸ் இம்பார்ட்டன்ட். இல்லை சார், இவங்க வந்து ஒருவேளை கைது செய்யப்பட்டால்
பல்வேறு தவறான அது மட்டுமல்ல பல்வேறு பழிவாங்கும் வழக்கெல்லாம் கூட மேலே போட்டுருவாங்க. உள்ள நடைமுறை ஆளுங்கட்சியாக சொல்லிடுறேன். ஆளுங்கட்சியாக இருக்கும் பொழுது உங்களுக்கு மத்திய அரசின் கீழ் இருக்கக்கூடிய இடி மூலமாக பழிவாங்க நடவடிக்கை நடந்த பொழுது, தற்பொழுது இங்கு மாநில ஆட்சி மாறி இருக்கின்ற சூழலில் மீண்டும் செந்தில் பாலாஜி பழிவாங்கப்படுவார் என்ற சூழலில் சட்டத்தின் நடைமுறைகள் தான். இப்போ உங்களுக்கு விசாரணைக்கு ஆஜராகணுங்கிறது எந்த வகையிலும் கம்பல்ஷன் பண்ண முடியாது. இல்லை, ஒரு வழக்கறிஞரை நான் சொல்றது இப்போ அண்ணனுக்கோ எனக்கோ உங்களுக்கோ நான் சொல்லக்கூடிய செய்தி, நம் மீது ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது, முதல் தகவல் பதிவு பெற்றிருக்கிறது. உங்களுக்கு விசாரணை மூலமாக நம்மளுக்கு அதற்குரிய சம்மன் கொடுக்கப்பட்டிருந்தால் அந்த சம்மனை நீங்கள் நேரடியாக அணுகலாம், அல்லது விசாரணை தவறானது என்ற அடிப்படையில் உயர்நீதிமன்றத்தையோ உச்சநீதிமன்றத்தையோ அணுக முடியும். இதுதான் செய்தி. அது கூட நேரடியாக ஏன் உயர்நீதிமன்றத்தை அணுக முடியும்னா ஆன்டிசிபேட்டரி பெயில் என்று ஒன்று இருப்பதால் சார் சம்மனை பொறுத்த வரைக்கும் போக முடியாது. சம்மனை பொறுத்த வரைக்கும் இந்த கேஸில் அவங்க போட்டிருக்கிறது, இந்த சம்மனை எவ்வளோ இவங்க கூப்பிட்டு சொல்கிறாங்க. முதல்ல ஆரம்பத்தில் இடி கேஸில் சொல்கிற ஆரம்பத்தில் எந்த ஒரு சம்மன் நியர்லி 4 times அசோக் பாலாஜிக்கு ஏப்ரல் 2025 கொடுத்துருக்காங்க. ஏப்ரல் 2023 மே 2023 அப்ஸ்காண்ட் ஆனார் அந்த பழைய கேஸ் கேஷ் ஃபார் ஜாப் ஸ்கேமில் அசோக் பாலாஜி. அப்போது நியர்லி ஒரு 4-5 சம்மன் கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு சம்மனுக்கும் இவர் ஆஜராகவில்லை. அதனால் அதுக்கப்புறம் 2 வருஷம் காணாமல் போய்விட்டார் அசோக் பாலாஜி. அதுக்கப்புறம் திடீர்னு ஏப்ரல் 2025 வந்திருக்கார். வந்த உடனே கோர்ட், நான் இப்போ கோர்ட்டையே கேட்குறேன், கோர்ட் என்ன பண்ணுறீங்க, 2 லட்சம் பாண்டு செக்யூரிட்டி கீழே இவருக்கு ஜாமீன் கொடுக்குறீங்க. சார் 2 வருஷமாக காணாமல் போய்விட்டார், அப்ஸ்காண்ட் ஆனார். அப்போது நீங்கள் கோர்ட் உங்களுக்கு எல்லாம் தெரியும், இருந்தாலும் ஆஸ் அ குடிமகன் என் கொஸ்டின் கேட்க மாட்டீங்களா? 2 வருஷம் எங்கே இருந்தீங்க? யாரும் உங்களை சப்போர்ட் பண்ணாங்க? ஏன்னா ஒரு குடிமகன் நான் முடிச்சிடறேன் சார். இல்லை குறுக்கிட்டுக்கு அண்ணன் சொல்லக்கூடிய இது எல்லாமே உங்களுக்கு முதல்நிலை விசாரணை. உங்களுக்கு முதல் தகவல் அறிக்கையின் அடிப்படையில் ஒரு விசாரணை செய்வதோ, அவர் சரண்டர் ஆகிறதோ, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆரம்ப கட்ட நடவடிக்கை. அவரை நீங்கள் சார்ஜெட்னு சொல்லக்கூடிய குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்த பிறகு அந்த குற்றப்பத்திரிகையில் அவர் வழக்கில் ஆஜராகாமல் இருந்து அந்த வழக்கை நிறுத்து போக சார் 2 வருஷம் அவர் காணாமல் போனார். அதில் இதை நீதிமன்றத்தை கேள்வி கேட்க முடியாது. நீதிமன்றத்தை அண்ணன் சொல்ற மாதிரி உங்களுக்கு நீங்க தார்மீக ரீதியா இருக்க கேள்வி வேற, சட்டப்படியா நீதிமன்றத்தை நீங்க 2 ஆண்டுகளா அவர்களை கேள்வி கேட்கல, வந்த உடனே நீங்க ஏன் ஏத்துக்கிட்டீங்க? நான் நீதிமன்றத்தை என்னால் கேட்க முடியாது தெரியும் சார். நான் ஒரு லேமன், ஒரு குடிமகனா நான் சொல்றேன். என்னுடைய ஆதங்கத்தை வேணா பதிவு, என்னுடைய ஆதங்கத்தை தான் நான் பதிவு பண்றேன். சட்டமன்றத்தில் நீங்க சொல்லக்கூடிய வானளாவிய அதிகாரம் சட்ட சபாநாயகர் எங்க இருந்தீங்க? நீதிமன்றத்துக்கு எங்க இருந்தீங்க? யாரும் உங்களை 2 வருஷம் சப்போர்ட் பண்ணாங்க? தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு காமன் மேன் நான் அந்த மாதிரி போய் நிற்க முடியுமா? இப்போ இந்த கேள்வியை ஈடி தான் கேளுங்க. இப்போ என்ன ஆயிடுத்து, ஏப்ரல் 2025 ஜூலை 2026 1 year 4 மாதம் இருந்திருக்க, வெளியில் இருந்திருக்கு. இப்போது மறுபடியும் அப்ஸ்காண்டட். அப்போது முன்னாடியே போலீஸ் உங்களுக்கு தெரியுமா, இவரை பொறுத்த வரைக்கும் இந்த பர்டிகுலர் ஜென்டில்மேன் அவரை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே 2 வருஷம் ஒரு கேஸ் ரொம்ப ட்ரிக்கியாக போயிடுத்து, இவருக்கு அகென்ஸ்டாக போகிற மாதிரி இருக்குது அப்படின்னும் இவர் அப்ஸ்காண்ட் ஆகிடுறாரு. இந்த தடவையும் அந்த மாதிரி போய்விட்டால் என்ன பண்ணுவது அப்படின்ட்டு இவர் மேலே நீங்கள் கொஞ்சம் இன்னும் டபுள் இதில் கொஞ்சம் இவர் மேலே வச்சிருக்கலாமா போலீஸ்? ஸோ இப்போ அவரும் போயாச்சு. அவரை தொடர்ந்து செந்தில் பாலாஜி அப்ஸ்காண்ட் ஆகிருக்கார். இப்போ என்னோடய கொஸ்டின் என்ன அப்படின்னா, அதாவது தமிழ்நாடு போலீஸ் ஒரு ஸ்காட்லாண்ட் யார்டோடு கம்பேர் பண்ணுறீங்க. நாளைக்கு ஏதோ ஒரு கேஸில் வச்சுங்களேன், ஒரு கேஸில் ஏபிஎஸ் கார்பஸ் பெட்டிஷன் கொடுத்து கோர்ட்டில் கொண்டு வராங்க, இந்த மாதிரி இந்த பர்டிகுலர் காணும், என் ஹஸ்பண்டை காணும், அவரை கொண்டு வாங்கினால் உடனே போலீஸ்க்கு சொல்கிறாங்க 3-4 நாள் டைம், 1 வீக் டைம் கொண்டு வாங்க அப்படிலாம் கொண்டு வந்துடுறாங்க இல்லையா? ஆனால் இந்த கேஸில் 2 வருஷமாக அசோக் பாலாஜியை கண்டுபிடிக்க முடியவில்லை. இப்போ மறுபடியும் இவங்க காணாமல் போய்விட்டாங்க சார். இப்போவும் காணாமல் போயிட்டாங்க. சரி, அப்போ திமுக அரசாங்கம் சரி அவங்க சால்ஜாப் சொல்லிட்டு இருந்தாங்க, ஆளுங்கட்சி அவருக்கு ஆதரவாளர். இன்னும் இப்போ இது தாவேக அரசாங்கம் நேர் எதிரியாக வைரி மாதிரி பார்க்கக்கூடிய இன்னும் தேடிட்டு இருக்காங்களே. கண்டிப்பாக அதை தான் சொல்ல வரேன் சார். நான் சொல்கிறது திமுக அரசாங்கம் இந்த அரசாங்கம் சொல்லவில்லை. நான் இன்க்ளூடிங் போலீஸ் டிபார்ட்மெண்ட் நான் கேட்குறது. போலீஸே உங்களுக்கே தெரியும், உங்களுக்கு இல்லாத இதுவாக ரிசோர்ஸா, உங்களுக்கு இல்லாத இன்ஃபர்மேஷனாக கண்டுபிடிக்க முடியாதா? எவ்வளோ பேர் எங்கெங்கெல்லாமோ, இங்கேருந்து நேபாளில் போகிறீங்க, பீகார் போகிறீங்க, ராஜஸ்தான் டெசர்ட்டில் போகிறீங்க, போய் கண்டுபிடிச்சி அழைச்சிட்டு வரீங்க. அந்த மாதிரி இருக்கிறச்ச
உங்களுக்கு தமிழ்நாட்டுக்குள்ளே எங்கேயும் வெளிநாட்டுக்கு போகவில்லை. அசோக் பாலாஜி எங்கேயோ வெளிநாட்டில் இருந்தாரா? இதை முதல்ல கேட்டுக்கணும். இல்லைங்க, நான் தமிழ்நாட்டுக்குள்ளே தான் இங்கே இருந்தோம். அப்போ தமிழ்நாட்டுக்குள்ளேயே இருக்கிற ஒருத்தனை உங்களால் கண்டுபிடிக்க முடியவில்லையா? சரி, அப்போ கண்டுபிடிக்க முடிச்சிடுறேன். கண்டுபிடிக்க முடியவில்லைங்கிறச்சு அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? இந்த மாதிரி கேஸில் WO to be secure, அதாவது எந்த விதத்திலும் செந்தில் பாலாஜி அசோக் பாலாஜி நான் சொல்ல வர்றேன். பொதுவாகவே இந்த மாதிரி கேஸில் இவர்கள் மெயின் அக்யூஸ் தப்பி ஓடாமல் இருக்கணும், தலைமறைவாகிவிடக்கூடாது. அப்படின்னால் போலீஸ் கண்காணிப்பு இன்னும் தீவிரப்படுத்த வேண்டும். சார் ஜெயகரன் சார், இப்போ பார்த்தீங்கன்னா அவரோட ஃப்ரெண்டு நரேஷ் அவரும் கூட கைது பண்ணியிருக்காங்க. அவரும் கூட பல்வேறு வாக்குமூலம் கொடுத்துருக்காரு. இது மாதிரி வந்து இது போன்ற குதிரை பேரம் போன்ற விஷயங்கள்லாம் ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பல்வேறு கருத்து கணிப்புகள், அரசியல் விமர்சகர்கள் சொல்கிறது என்னென்னா, உடனே செந்தில் பாலாஜி நீங்கள் கைது பண்ணிங்கன்னா இது வந்து ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக அரெஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு ஒரு நிகழ்வு ஏற்பட்டுரும். இப்போ இது மாதிரி நரேஷ் போன்றவர்கள் ஒரு 10-20 பேரை ஸ்ட்ராங்காக கொண்டு வந்துட்டு ஆமாம் இவர் தான் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு அப்போது வந்து செந்தில் பாலாஜியை கைது பண்ணால் இவ்வளவு சாட்சிகள் மத்தியில் தான் கைது பண்ணோம் அப்படின்னு அரசு சொல்வதற்கு எளிதாக இருக்குன்றதான் அப்படி சொல்கிறாங்க. இது 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 ஒரு அரசியல் ஒரு விளையாட்டாக பார்க்குறீங்களா? அதை என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் இப்போ அண்ணன் சொன்னார் இல்லையா, இந்த கருத்துக்கள் நடிப்பில் அவங்கள வந்து தலைமறை அப்படின்னு சொல்கிறதே நான் என்ன சொல்கிறேன், அந்த வழக்கு வேறு, இடி தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு, இந்த வழக்கு வேறு, இதோடைய முகாந்தரங்கள் வேறு. இந்த வழக்கில் குறிப்பிட்டு அவர்களை வந்து தலைமறை அக்யூஸ்ட் முடிவு செய்யப்படவில்லை, அவங்க குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறார். நம்முடைய உரைகள் நேரில் நான் சொல்லக்கூடிய செய்தி, அக்யூஸ்ட் அப்படிங்கிற வார்த்தைக்கு வந்து நம்ம வெளியில் பார்க்கக்கூடிய பார்வை வேறையாக இருக்குது. நம்ம குற்றவாளின்னு நினச்சிக்கிறோம். அக்யூஸ்ட் அப்படிங்கிறது வந்து எதிராளிகள், இந்த வழக்கில் எதிரிகள், அப்படி தான் சொல்ல முடியும். ஒரு முதல் தகவல் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டதனாலேயே ஒருத்தர் வந்து குற்றவாளி ஆகிட முடியாது. நீதிமன்ற நடவடிக்கைகள் என்பது ஒரு முகாந்திரம். ஒரு வழக்கில் ஏன் ஒருவரை கைது செய்கிறோம்? அந்த கைது செய்யப்படும் பொழுது அவர் அந்த வழக்கு குறித்த மற்ற ஆவணங்களையோ சாட்சிகளையோ கலைத்து விடக்கூடாது. அந்த அடிப்படையில் தான் ஒருவரை கைது செய்யப்படுகிறது. இந்த வழக்கிலும் அது போன்ற நடைமுறைகள் பின்பற்றப்பட்டால் நீங்கள் சொல்வது போல மற்ற சாட்சிகளை, முன்னாள் அமைச்சராக இருக்கக்கூடிய திரு செந்தில் பாலாஜிக்கு எதிரான ஆவணங்களையோ உங்களுக்கு சாட்சியங்களை அதாவது அதிகமான முறையில் உங்களுக்கு நீங்கள் திரட்டி அதன் பிறகுதான் அவரை கைது செய்ய வேண்டும்னா மற்றவர்கள் நீங்கள் விசாரணைக்கு அழைத்து அவர்கள் மூலமாக நீங்கள் கருத்துக்கள் பெறப்பட வேண்டும். அதை கூட வைத்து நீங்கள் செந்தில் பாலாஜியை குற்றம் சாட்டிவிட முடியாது. ஏன் சொல்கிறேன்னா, உங்களுக்கு தெரியும், பல கட்சிகளிலிருந்து எம்எல்ஏக்கள் வந்து ரிசைன் பண்ணிட்டு போய் சேர்றாங்க. நேரடியாகவே வந்து கட்சி பொறுப்பில்லாதவர்கள் நேரடியாகவே சேர்றாங்க. பொறுப்பில்லாதவர்கள் நான் சொல்ற பதவி இல்லாதவர்கள் போய் சேர்றாங்க. அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது திரு செந்தில் பாலாஜி மீதும் இது போன்ற ஒரு வலியுறுத்தலை அவரையும் கூட இதுபோல நெருக்கடிக்கு ஆளாக்கி திமுகவிலிருந்து விலகுவதற்கான காரணங்கள் இருக்குமோ என்று நான் சந்தேகிக்கிறேன். ஒன்று. அடுத்ததாக இதற்காகவெல்லாம் செந்தில் பாலாஜி வந்து கலங்கிவிடக்கூடிய ஒரு ஆளுமை கிடையாது என்பது என்னுடைய கருத்து. ஏன்னா அவருக்கு தெரியும், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து வந்தால் கூட திராவிட முன்னேற்ற கழகத்தையும் ஒரு உயிர்ப்போடு வைத்திருக்கக்கூடிய தலைவராக நான் கருதுகிறேன். இதையெல்லாம் தாண்டி தாவேக்காவிற்கு நான் சொல்லக்கூடிய, அடிக்கடி நம்முடைய விவாதங்களை சொல்லக்கூடிய செய்தி, உங்களுக்கு வந்து மக்கள் மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை வழங்கியிருக்கிறார்கள். முன்னாள் அமைச்சர்கள் மீது குற்றம் சாட்டப்பட்டு அவர்கள் மீது உங்களுக்கு நீங்கள் ஏற்கனவே எதிர்க்கட்சியாக சொன்ன கருத்துக்களின் அடிப்படையில் தான் இந்த வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் மீது உங்களுக்கு உண்மையாகவே குற்றச்சாட்டுகள், அமைச்சராக இருந்தபோது தவறுகள் செய்திருக்கிறார்கள், எம்எல்ஏக்களாக இருக்கும்போது தவறுகள் செய்திருக்கிறார்கள், அப்படி என்றால் உங்களுக்கு மிகப்பெரிய அரசு இயந்திரம் கையில் இருக்கிறது. அவர்களை வைத்து நீங்கள் வழக்குகளை முறையாக பதிவு செய்து அவர்களை நீதிமன்றத்தில் நிறுத்தி அதிகப்படியான தண்டனைகளை வாங்கி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் கூட இருக்கிறது. அதையெல்லாம் விட்டுவிட்டு எதிர்க்கட்சியை சார்ந்தவர்கள் என்பதாலோ கடந்த ஆளுங்கட்சியில் பதவி வகித்தவர்கள் என்பதாலோ மீண்டும் மீண்டும் அவர்களை நீங்கள் இது போன்ற செயல்பாடுகளை செய்வீர்களானால் மக்களுடைய எரிச்சலையும் வெறுப்பையும் கூடிய விரைவில் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. கண்டிப்பாக சார். இப்போது ஏவா வேலு அவர் மேலும் பல்வேறு வழக்கெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டார். பட் அந்த லுக் அவுட் நோட்டீஸ் அது கொடுக்கப்படவில்லைனால அவர் சிங்கப்பூரில் போய் செட்டில் ஆகிட்டார். ஸோ இப்போ வந்து இந்த உளவுத்துறை இது போன்ற விஷயங்கள்லாம் நமக்கு ஒரு டவுட் வருது. வந்து ஒருவேளை இன்னும் நீங்கள் வந்து திமுக ஆட்சியோட நீட்சியாக இருக்கீங்களா, உளவுத்துறையும் காவல்துறையினரும்? ஏன்னா வந்து ஏற்கனவே வந்து அவர் கொடுக்கப்பட்ட லுக் அவுட் கொடுக்கல, அவர் இப்போ திடீர்னு பார்த்தா சிங்கப்பூரில் இருக்கின்றாரு, அவர் மீது இருக்க விசாரணை என்னாச்சு அப்படின்னு போச்சு. இப்போ தான் கொஞ்சம் விழித்து கொண்டு செந்தில் பாலாஜிக்கு லுக் அவுட் நோட்டீஸ் தான் கொடுத்துருக்கீங்க. ஸோ காவல்துறை இன்னுமே திமுக ஆதரவாகவே பல விஷயங்களில் செயல்படுகிறார்கள். இந்த உளவுத்துறையும் சிலர் வந்து அப்படியே நீட்சியாக செயல்படுகிறான்னு குற்றச்சாட்டு இருக்குது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, எனக்கு அந்த மாதிரி திமுகக்கு இதுவாக இவங்க இருக்காங்க சொல்ல முடியவில்லை. ஏன்னால் ஏவேவாலு இந்த
திருவண்ணாமலை ஒரு போனது அது வேறு இது. அதாவது அவருக்கு உடம்பு சரியில்லை என்று சொல்லிவிட்டு சிங்கப்பூரில் தான் நல்ல ஹாஸ்பிட்டல்னு போயிட்டார். அவருக்கே இங்கே நிறைய ஹாஸ்பிட்டல் இருக்குது, இங்கே பண்ணிருக்கலாம். ஆனால் இதை தாண்டி நீங்கள் அங்கே ஏன் போனீங்கன்னு கேட்க முடியாது. ஓகேவா? லுக் அவுட் நோட்டீஸ்ன்னு யாருக்கு சார் கொடுப்போம்? அவரே ஒரு 4 ஹாஸ்பிட்டல் வச்சுருக்காரு. ஆமாம், லுக் அவுட் நோட்டீஸ்ன்னு யாருக்கு கொடுப்போம்னா, நான் மாற்றி மாற்றி சம்மன் அனுப்பி எங்களை வந்து பார்க்கணும், எங்ககிட்ட ஆஜராகணும் அப்படின்னு சொல்லி, ஆனால் நீங்கள் வராமல் இருந்து திடீர்னு ஒரு நாள் உங்களோட பர்டிகுலர் அட்ரஸில் நீங்கள் இல்லை, காணாமல் போயிடுறீங்க, எங்கே தேடியும் இல்லைங்கிறச்ச அப்போது ஒரு டவுட்டு வருது. எதனால்? நீங்கள் ஆர்டினரி மேனாக இருந்தால் எங்கே வேணாலும் போங்க, எனக்கு என்ன கவலை இல்லை. ஆனால் உங்கள் மேலே இந்த மாதிரி ஒரு குற்றம், அதாவது ஒரு 9 பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். அவங்க எல்லாருமே they are pointing out the fingers at சார். எல்லாமே எப்படி வந்து பிணையப்பட்ட ஒரு பொய் சாட்சியாக கூட இருக்கலாம். அந்த புனையப்பட்ட, அதாவது பொய் சாட்சியாகவே இருக்கலாம் சார். எப்போ தெரியும் இது? கோர்ட்டுக்கு போய் கோர்ட்டு 2 வருஷம் 3 வருஷம் அதெல்லாம் முடிஞ்சு ஜட்ஜ்மெண்ட் வந்ததுக்கப்புறம் தான் இது இல்லை, இவர் மேலே இது பண்ண இதை பொய் சாட்சி அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அது வரைக்கும் காமன் மேன் கேஸ் எடுங்க. ஏதோ ஒரு இது நடக்கிறது, திடீர்னு அங்கே ஒரு ஆள் என்னை கை காமிக்கிறான், என்னை ஃபஸ்ட்டு உள்ளே கூப்பிடுவீங்களா மாட்டிங்களா? கூப்பிட்டு உள்ளே உட்கார வச்சு ஈவன் போலீஸ் கஸ்டடி எடுப்பீங்க, எடுத்து வச்சு விசாரிப்பீங்க. அதுக்கப்புறம் இல்லை சார், சார் நல்ல மனுஷன் சார், தவறான ஒரு இன்ஃபர்மேஷன் சார், நீங்கள் போங்க சார்மி, அதுதான் இதுவும். ஸோ ஆனால் என்னை கூப்பிடுறதுக்கு நான் இல்லை, எங்கே போனேன்னு தெரியல. உடனே என்ன பண்ணுறாங்க, சாருக்கு நல்ல பணமெல்லாம் இருக்குது, வெளிநாட்டுக்கு தப்பி ஓடி விடலாம் அப்படின்ட்டு லுக் அவுட் நோட்டீஸ் கொடுக்கலாம். அதுதான் இங்கே நடந்திருக்கு. இப்போ அசோக் பாலாஜி கேஸில் ஏற்கனவே 2 வருஷம் காணாமல் போனது லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க, இப்பயும் இல்லை செந்தில் பாலாஜி. ஆனால் வடிவேலு ஏவி வேலு கேஸ் வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட் கேஸ். அதனால் போலீஸ் வந்து இன்னும் திமுகவுக்கு ஆதரவாக செயல்படுறாங்களா? எனக்கு அப்படி தோணவில்லை. அந்த மாதிரி இருந்தால் போலீஸ் டிபார்ட்மெண்ட் இட் இஸ் டைரக்ட்லி அண்டர் தி கண்ட்ரோல் ஆஃப் சிஎம் விஜய். அப்போது அந்த மாதிரி இருக்குன்னு வச்சுங்க, அப்போ சிஎம் விஜயுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் தி பவர், கண்ட்ரோல் பவர் கொஸ்டினபிள் ஆகிடும். கண்டிப்பாக சார். ஜெயகரன் சார், இப்போ வந்து இந்த வழக்கு ஒரு பக்கம் நடைபெற்று கொண்டிருக்கிறது, எல்லாமே வந்து இவருக்கு எதிராக தான் இருக்குது, செந்தில் பாலாஜிக்கு எதிராக இருக்குது. எல்லாமே சொல்கிறது ஆர்எஸ் பாரதி, ரகுபதி எல்லாமே சொல்கிறது என்னென்னா, சார் வந்து கிட்டத்தட்ட இப்போ 10ஆம் தேதி வந்து விஜய் கரூர் போக போகிறார். அதுக்கு முன்பாக அவர் கைது செய்து அந்த கரூர் தவறுக்கெல்லாம் இவர் தான் காரணம்னு சொல்வதற்காக இந்த வேலை நடக்கிறதுன்னு சொல்கிறாங்க. எப்படி சார் பார்க்குறீங்க? கரூர் துயர சம்பவத்தை பொறுத்தவரை யார் அதற்கு காரணம் என்பது இதுவரை முடிவு செய்யப்படவில்லை. அது சிபிஐ வழக்காக இருக்கிறது. அன்றைக்கு இருந்த தாவேகா கட்சியின் சார்பாக நடைபெற்ற கூட்டம், அது அரசு நிகழ்ச்சி அல்ல. அன்றைக்கு வந்து தமிழ்நாடு அரசாக இருந்தது திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி. அவர்கள் வந்து பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. குறிப்பாக தாவேகா கூட்டத்தில் நடைபெற்ற ஒரு துயர சம்பவம், இது குறித்து நிறைய பேசி ஆயிற்று. நம்ம சிபிஐ வழக்கு என்பதால் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நடைமுறைகள் உங்களுக்கு மானிட்டரிங்கில் இருக்குது, அதை நம்ம பேச முடியாது. நான் சொல்லக்கூடிய செய்தி என்னென்னா, இதற்காக திரு செந்தில் பாலாஜியை கைது செய்ய வேண்டும் என்று தாவேகா அரசு நினைத்தால் மிகவும் தவறானது, பழிவாங்கும் நடவடிக்கை என்று தான் நான் கருதுகிறேன். ஒருவேளை உங்களுக்கு இப்போ ஆட்சி உங்கள் கையில் இருக்குது, அங்கே ஒரு பக்கம் சிபிஐ விசாரணை நடந்துகிட்டு இருக்கு, உங்களுக்கு செந்தில் பாலாஜி மீது உண்மையான அந்த குற்றச்சாட்டுகள் உங்களுடைய பார்வையில் இருந்தால், அந்த வழக்கை உங்களுடைய சிபிஐ வழக்கில் செந்தில் பாலாஜி குறித்த விவரங்களை நீங்கள் தமிழ்நாடு அரசின் சார்பாகவே வைக்க முடியும். ஏன்னா அரசு முன்னாடி அவங்க கையில் இருந்தது, இன்றைக்கு உங்கள் கையில் இருக்கிறது என்பது செந்தில் பாலாஜி மீதான சந்தேகங்களை சிபிஐ வழக்கிலேயே வைக்கலாம். புதிதாக அவரை கைது செய்ய வேண்டிய, இந்த குறிப்பிட்ட பிரச்சனைகளை கைது செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இன்னொரு செய்தி நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். 1996 தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய வெற்றி அடைந்தது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது பல்வேறு வழக்குகளை பதிவு செய்தார்கள். அன்றைக்கு செல்வி ஜெயலலிதா அம்மையார் மேல் 28 வழக்குகளுக்கு மேலே பதிவு செய்யப்பட்டது. சிறையில் அடைக்கப்பட்டார். அது வந்து ஒரு நடவடிக்கை, சட்டப்படியான நடவடிக்கைகள் என்று சொல்லி கொண்டாலும் கூட மக்களிடையே அது வந்து பழிவாங்கும் நடவடிக்கையாக கருதப்பட்டது என்பதை 1998 சில மாத இடைவெளியில் 1.25 வருஷத்திலே வந்த தேர்தலில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வெற்றி பெற்றது. அது போன்ற நடைமுறைகளை மக்கள் மத்தியில் விதைத்தது திராவிட முன்னேற்ற கழகம் எடுத்த நடவடிக்கைகள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிரான ஒரு பழிவாங்கும் நடவடிக்கை என்பதாக மக்கள் புரிந்து கொண்டார்கள். அது போன்ற ஒரு சூழலை தமிழக வெற்றி கழகம் விதைத்து விடக்கூடாது. திராவிட முன்னேற்ற கழகம்
உங்களுக்கு எதிர்க்கட்சியாக இருக்கின்ற பட்சத்தில் அவர்கள் மீதான உண்மையான ஏதேனும் உங்களுக்கு குற்றச்சாட்டுகள் இருந்தால் சட்டப்படியான நடவடிக்கைகளை எடுங்கள். நீதிமன்றத்தின் மூலம் அதை தொடர்ந்து செய்யுங்கள் ஒரு பக்கம். அதையும் கூட சரியான முறையில் நீங்கள் செஞ்சால் தான் மக்கள் நம்புவாங்க. மீண்டும் மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தையே நீங்கள் குறை சொல்வது, அவர்கள் மீது குற்றம் சாட்டுவது, அவர்கள் மீது வழக்குகள் போடுவது என்று இருந்தால் கூடிய விரைவிலேயே திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது நீங்கள் வேண்டுமென்றே இது போன்ற நடவடிக்கை எடுக்கிறீர்கள் என்று உங்களுக்கு எதிராக திரும்புவார்கள். நன்றி சார், உங்கள் மேலான கருத்துக்களை பதிவு செய்து நன்றி. இன்றைய விவாதத்தில் செந்தில் பாலாஜி தலைமறைவு குறித்து பேசினோம். அவர் மிக விரைவில் கைது செய்யப்படுவாரா போன்ற விஷயங்கள்லாம் விவாதிக்கப்பட்டது. தங்கள் கருத்துக்களை பதிவு செய்த ரவிச்சந்திரன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். ஜெயகண்டன் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.